பக்ஸே பக்ஸே எனக்கு என்னவோ ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு தோணுது. அதான் பிரேம் சரஸ் என்ன சொன்னாலும் கேட்குறானே, அப்போ கல்யாணமும் பண்ணிப்பான். பிரேம், நான் சொன்னா கேட்பே மாட்டியா? நீ சொன்ன அந்த பில்டிங் மேலே கூட குதிப்பண்டா. ஆனால் யாருன்னு தெரியாது ஒரு பொண்ணுக்கத்தில் எப்போ தாலி கட்டுறது? என்ன விடுறா, பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வாழ்க்கை நினச்சி பார்த்தியா? அது மட்டும் இல்லை சரஸ், உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா தெரியல. நான் ஸ்கூலில் சாய்ரா பொண்ணு லவ் பண்ணல, அவளை என்னால் மறக்க முடியலடா. என்ன நாடி வாங்க. வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. என்னடா சொல்கிறான்? இல்லைடா, அவன் கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறான். என்னடா சொல்கிற? அதான் நீ சொன்னா என்ன வேணாலும் கேட்குறானே. சொன்னேன்டா, ஆனால் அவன் ரொம்ப நியாயமாக பேசுகிறான். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்குறான். என்னடா நியாயம்? அதுவும் இல்லாமல் அவன் சைரா பண்ணுவ இன்னும் மறக்கலடா. யாரா சேரா பண்ணும்? நம்ம 8th படிக்கும்போது ஒரு பொண்ணு 7th படித்தால. நான் சொல்ல காதல்ங்கிறது ஆள் மனசில் அடித்த ஆணி மாதிரின்னு. தூக்கத்துக்கு எந்திரியா? என்ன அவன் தன்னா கழுத்தை தாலி கட்ட மாட்டேன்றான். என்னது? ஏவா அவன் ஸ்கூல் நாளில் லவ் பண்ண பொண்ணு இன்னும் மறக்கலையா? அப்புறம் இது தானே லவ் பண்ணானா? என்ன பார்க்குறாள்? வாங்கிக்கோங்க. நல்ல வேலை போகிறதுக்குள்ள தாலியை கட்டுங்க. விஷயம் இருக்குடா, இப்போ உனக்கு புரியாது. என்ன நம்புடா, தயவு செஞ்சு அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டு. நேரம் ஆகிட்டே இருக்கு, வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக பிரேம் கட்டிருக்க மாட்டான். இப்போ யார் கட்டினா நமக்கு என்ன? எப்படியோ தாலி கட்டியாச்சு. அது எப்படிங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேற யாராவது கட்டுறதுக்கா? ஏன்னா டனா கிட்டே கேட்குறோமா முட்டாள். அவங்ககிட்ட என்னடா கேட்பேன்? சொன்ன பிள்ளைங்க வந்து குதிக்க மட்டும் ஆனால் நம்ம யாருமே தெரியாத பொண்ணு கழுத்து தாலி கட்டுவோம்.
சாயிரமனு நினச்சி பார்த்துட்டு